ஓகே சார், தேங்க்யூ சார். சார், தரவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக தகவல்களை சேகரிக்கிறத தரவுன்னு சொல்கிறோம். சேகரித்த தகவல்களை அளவிடுறது, பகுக்கிறது, அதை படமாவோ காட்சிப்படுத்துறது தரவு தான். இந்த தரவை ரெண்டு வகையாக சொல்கிறோம். முதல் நிலை தரவு பிரைமரி டேட்டா, இரண்டாம் நிலை தரவுகள் செகண்டரி டேட்டான்னு சொல்கிறோம். முதல் நிலை தரவு அப்படிங்கிறது என்னென்னா, யார் முதலாக போய் நேரடியாக அந்த தகவல்களை சேகரிக்கிறோமோ அந்த தகவல்கள் தான் முதல் நிலை தரவுன்னு சொல்கிறோம். இப்போ நம்மளோட வகுப்பில் நம்ம ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மாணவர்களோட மதிப்பெண்களை சேகரித்து வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம முதல்நிலை தரவுன்னு சொல்கிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் போய் அந்த டேட்டாவை எடுக்கிறாங்களோ அது வந்து முதல்நிலை தரவாகுது. இரண்டாம் நிலை தரவு அப்படி என்னன்னா, ஏற்கனவே ஒருத்தர் தகவல்களை சேகரித்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம இன்னொரு பயன்பாட்டுக்காக சேகரித்து வச்சிருக்க தகவல்கள்ல இருந்து நமக்கு தேவையான தகவல்களை எடுத்துக்கிறதுக்கு பேர் இரண்டாம் நிலை தரவுகள், செகண்டரி டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு பதிவுத்துறை அலுவலகத்திலிருந்து பட்டா பற்றிய தகவல்களை எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு சார்ந்த தகவல்களை அந்த துறையிலிருந்து வாங்குறது, இது எல்லாமே நம்ம இரண்டாம் நிலை தரவுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இப்போ முதல் நிலை தரவுகள், இரண்டாம் நிலை தரவுகள், இந்த தரவுகளை நம்ம ஒரு இதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அட்டவணை நம்ம படுத்தணும். ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக இந்த முதல் நிலை தரவையோ இரண்டாம் நிலை தரவையோ நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம வந்து அந்த தகவல்களை அட்டவணைப்படுத்தணும். அதுக்கு அட்டவணைப்படுத்துறதுக்கு நிகழ்வெண் பரவல் அட்டவணை அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். இந்த நிகழ்வெண் பரவல் அட்டவணை அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு மார்க்கே வச்சுருக்கோம் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கிளாஸ்ல ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 20 பேர்ல இன்னும் வேகமாக பேசுவாங்க சார். ஓகே சார். இப்போ நிகழ்வெண் பரவல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நம்மகிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை அட்டவணைப்படுத்துதல் தான் நிகழ்வெண் பரவல். அதை வந்து வரிசைப்படுத்துகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்மள்ட்ட ஒரு 20 மாணவர்கள் இருக்காங்க. அந்த 20 மாணவர்களோட மதிப்பெண் இருக்குது அப்படின்னா 10 மார்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, 50 மார்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, 100 மார்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த தகவல்களை நம்ம அட்டவணைப்படுத்துறது தான் நிகழ்வெண் பரவல் அட்டவணை அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தொகுக்கப்பட்ட தகவல்களுக்கும் நிகழ்வெண் பரவல் அட்டவணை செய்யலாம், தொகுக்கப்படாத தரவுகளுக்கும் நிகழ்வெண் பரவல் அட்டவணையை செய்யலாம். தொகுக்கப்பட்ட தரவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு கிளாஸில் ஒரு 50 மாணவர்கள் இருக்காங்க. அந்த 50 மாணவர்களோட மதிப்பெண்களை அப்படியே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து தொகுக்கப்படாத தகவல்கள். இப்போ வந்து குறைஞ்ச அளவு உங்கள் கிளாஸில் ஒரு 5 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 5 மாணவர்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக அட்டவணைப்படுத்தாமலேயே நம்மளால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும். ஆனால் ஒரு நிறைய மாணவர்கள் ஒரு 50 மாணவர்கள் இருக்காங்க, ஒரு 100 மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற போது அந்த மாணவர்களோட மதிப்பெண் அட்டவணையை நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா 0லேருந்து 10 மார்க் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, 20லேருந்து 30 மதிப்பெண்கள் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மதிப்பெண்ணை நம்ம அட்டவணைப்படுத்துகிறோம். அதை வந்து ஒரு குரூப் பண்ணுறோம். குரூப் பண்ணுறதுக்கு பேர் தான் தொகுக்கப்பட்ட தரவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அதிகமாக வகுப்பறையில் மதிப்பெண்களை வச்சு செய்கிறதுனால இந்த உதாரணம் சொல்கிறோம். இந்த தகவல்களை நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பயன்படுத்துவாங்க. இப்போ நானாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 25 மாணவர்களோட வெயிட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி வந்து நிகழ்வெண் பரவல் அட்டவணையில் பயன்படுத்துகிறோம். இது ஏன் இந்த நிகழ்வெண் பரவல் அட்டவணை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு டேட்டாவை பார்த்த உடனே என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால் பதில் சொல்ல முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வெண் பரவல் அட்டவணை பயன்படுத்துகிறோம். இப்போ எப்படி அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சார், கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கவா? இந்த ஒரு சம்மு ஒன்று போடுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல மட்டும். முத்து சார். பண்ணுங்க மேடம், உங்களுக்கு தேவையான பண்ணுங்க. சரிங்க சார். இப்போ 25 மாணவர்களோட மதிப்பெண் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து
வெயிட் கொடுத்துருக்காங்க. இந்த உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 25 கிலோ இருக்கான்னா எத்தனை மாணவர்கள் 25 இருக்காங்க, எத்தனை மாணவர்கள் 24 கிலோல இருக்காங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்வெண் பரவல் அட்டவணையை போட்டுட்டோம் அப்படின்னா இங்கே கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம எளிதாக பதிலளிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த 25 மாணவர்களோட எடை கொடுத்துருக்காங்க, அதிகபட்ச எடை உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம இந்த டேட்டாவை பார்த்தோன்னே நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நம்ம குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா நிகழ்வெண் பரவல் அட்டவணையில் போட்டுட்டோம்னா நம்மளால ஈஸியாக போட முடியும். இது எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பேசிக் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை அடுத்தடுத்து போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மாணவனோட வெயிட் வந்து 25 கிலோ. நம்ம ஒரு ஒரு மாறிய வந்து இப்போ 25ங்கிற எண்ணை நம்ம குறிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த அட்டவணையில் நேர்கோட்டு குறிகள் மூலமாக தான் குறிக்கணும். நேர்கோட்டு குறிகள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஸ்ட்ரைக் கோடு தான். இப்போ 25 அப்படிங்கிறது வரிசையாக போட்டுகிட்டே வர போகிறோம். 25ல் ஒருத்தர் இருக்காங்க. அடுத்தது ஒரே நிமிஷம். அடுத்தது 24, அடுத்தது 20ல் ஒருத்தவங்க, திரும்ப 25ல் ஒருத்தவங்க இருக்காங்க, திரும்ப 16ல் ஒன்று. ஒவ்வொரு எடையும் ஒவ்வொரு மதிப்பையும் நம்ம என்னன்னு குறிக்கிறோம் அப்படின்னா நேர்கோட்டு குறிகள் மூலமா குறிக்கிறோம். 16, அடுத்தது 15, அடுத்தது 18, 20, 25, 16, 20, திரும்ப 16, 15, 18, 25, 16, 24, 18, 25. இப்போ ஏற்கனவே 4 போட்டுட்டோம். எப்பயுமே நிகழ்வெண் பரவல் அட்டவணையில 4 குறிகள் வரைக்கும் தான் நேர்கோட்டு குறிகள் போடணும். 5வது குறிகள் போடுறது இது எல்லாத்தையும் அடிக்கணும். அதாவது ஸ்ட்ரைக் கோட் போட்டு அடிச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு தொகுப்பா மாறுது. இப்போ 25ல் இப்போ 5வது குறி தனியா போடக்கூடாது, இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இப்படி போட்டிருந்தாங்க, 4 கோடு போட்டு நடுவில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட மதிப்பு 5. அதுக்கு அடுத்தது 15, 27, 20, 27, திரும்ப ஒரு 20 வந்துச்சு, திரும்ப ஒரு 20 வருது. ஏற்கனவே இங்க 4 கோடு போட்டோம், அப்ப 5வது கோடு குறுக்கால போடணும். அதுக்கப்புறம் ஒரு 25. இப்போ கொடுத்துருக்கிற மதிப்பெண்களை நம்ம நிகழ்வெண் பரவல் அட்டவணையில குறிச்சிட்டோம். குறிச்சதுக்கு அப்புறம் இந்த எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத எண்ணி எழுத போறோம். 3, 4, 3, 5, 2, 6, திரும்ப ஒரு 2. இந்த மாதிரி குறிக்கிறதுக்கு பேர் தான் நிகழ்வெண் பரவல் அட்டவணை. நமக்கு அங்க குறிக்கிற மாதிரி வினாக்கள் இருக்காது, ஆனா ஒரு அட்டவணை இது மாதிரி கொடுத்துட்டு நம்ம இதுல இருந்து வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த நிகழ்வெண் பரவல் அட்டவணையிலிருந்து நம்ம இந்த கேட்டிருக்க கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்றோம்னு பார்க்கலாம். அதிகபட்ச எடையுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை? இப்போ இந்த கொடுத்திருக்கிற வெயிட்லயே அதிகபட்ச வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27. 27ல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அதிகபட்ச மாணவர்கள் எந்த எடைப்பிரிவின் கீழ் வருகிறார்கள்? கொடுத்திருக்கிறதுலே அதிகமான எண்ணிக்கையில் உள்ள மாணவர்கள் எந்த எடைப்பிரிவுல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 25. குறைந்தபட்ச எடையுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை அது. இந்த கொடுத்திருக்கிற இதுல வெயிட்லயே ரொம்ப கம்மியான வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 15. இதுல 15ல எத்தனை பேர் இருக்காங்க? 3 மாணவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த ஒரு அட்டவணையிலிருந்து நம்ம கேட்கப்பட்ட வினாக்களுக்கு எளிதா நம்மளால பதிலளிக்க முடியும்.
தொகுக்கப்படாத தகவல்கள், அதாவது அன்குரூப்டு டேட்டா அல்லது டிஸ்கிரீட் டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கிளாஸ்ல ஒரு 4 மாணவர்கள் மட்டும்தான் இருக்காங்க ஒரு கிளாஸ்ல. அந்த 4 மாணவர்களோட மார்க் மட்டும் குறிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம அந்த டேட்டாவை கிளாஸிஃபை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே வச்சுக்கிட்டு நம்மளால ஈஸியா பார்த்துட்டு பதில் சொல்ல முடியும். இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு 5 டீச்சர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 5 டீச்சரை பற்றிய விவரங்களை அவங்க அட்டைப்படைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. எளிதாகவே நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி குறைந்த அளவுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொகுத்து தான் பதிலளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி தொகுக்கப்படாத இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம அன்குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்றோம். இப்போ இப்போ தொகுக்கப்பட்ட அல்லது கண்டினியூஸ் குரூப்டு டேட்டா ஆர் கண்டினியூஸ் டேட்டா அப்படின்னா என்னன்னா, ஒரு 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 கிராமத்துல ஒரு வசிக்கிறாங்க அப்படின்னா, எந்தெந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு சொல்லணும். அப்ப நமக்கு என்ன வேணும்னா, எந்த வயசுக்குள்ள 0 to 10 வயசுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, 10ல இருந்து 20 வயசுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, 20ல இருந்து 30 வயசுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அப்படி நம்ம அந்த கொடுத்துருக்க ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம எளிதா கையாளுறதுக்காக அந்த விவரங்களை நம்ம அட்டவணைப்படுத்துறோம். அதுக்கு அது தொகுக்கப்பட்ட தகவல்கள் அப்படின்னு சொல்றோம். கான்செப்ட் ரொம்ப முக்கியம். பிரிவெளிங்கிற 10 0 to 10 10ல இருக்கிறது அப்படிங்கிற இந்த கிளாஸ் பிரிவிடையிலே, அதாவது அதுக்கு ஒரு மேல் எல்லை இருக்கும், ஒரு கீழ் எல்லை இருக்கும். இப்ப இடைவெளிங்கிறது இப்ப 0 to 10 வயசு அப்படிங்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே சார் சாரி. இப்போ ஓகேவா சார்? இப்போ சார் இப்போ ஓகேவா? ஓகே சார். ஓகே. இப்போ ஓகே. இப்போ இந்த 0 to 10 அப்படிங்கிறதுல எது கீழ் எல்லை, எது மேல் எல்லை? இதுதான் கீழ் எல்லை. 0 அப்படிங்கிறது கீழ் எல்லை, 10 அப்படிங்கிறது மேல் எல்லை. இந்த பிரிவிடைவெளி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மேல் எல்லையிலிருந்து கீழ் எல்லை கழிக்கிறதுக்கு பேர் தான் பிரிவிடைவெளி. எல்லாத்துலேயும் 0 to 10 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 5 to 15 அப்படின்னா, இப்போ இதோட பிரிவிடைவெளி என்ன இருக்கு? இப்போ மேல் எல்லை 15லிருந்து 5 கழிச்சோம்னா இந்த இன்டர்வலோட பிரிவிடைவெளி கிளாஸ் இன்டர்வல் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த கிளாஸ் இன்டர்வல் 2 வகையாக இருக்கும். ஒன்று கண்டினியூஸாக இருக்கும், இன்னொன்று டிஸ்கண்டினியூஸ். எதை கண்டினியூஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு படம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த படத்தில் பாருங்கள், 0லேருந்து 10லேருந்து 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40. இதுக்கு இடையில எந்த விதமான கேப்பும் இல்லை. இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதை நம்ம தொடர்ச்சியான தொடர் கண்டினியூஸ் சீரீஸ்னு சொல்கிறோம். இப்போ 10லேருந்து 20, 20லேருந்து 30. இப்போ நம்ம மதிப்பெண்களை அட்டவணைப்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 20 மார்க் எடுத்தக்கூடிய ஒரு மாணவனை எந்த இடத்துல நமக்கு குறிக்கிறது? 10லேருந்து 20ல குறிக்கணுமா, 20லேருந்து 30 குறிக்கணுமா? நமக்கு ஒரு சந்தேகம் வரும். எப்பயுமே நம்ம எடுத்துக்கூடிய மார்க் 20 அப்படின்னா கீழ் எல்லை எங்க இருக்கோ அங்கதான் அதை குறிக்கணும். இப்போ 20லேருந்து 30 வரைக்கும் உள்ள மதிப்பெண்கள்ல எதுல 2வதுல 20 to 30 அந்த இடத்துல தான் அந்த மதிப்பெண்ணை சேர்த்துக்கணும். இப்போ 50 to 60 50 மார்க் எடுத்திருக்கானா 40 to 50ல சேர்க்கணுமா, 50 to 60ல சேர்க்கணுமானா 50 to 60ல தான் சேர்க்கணும். கீழ் எல்லை எங்க இருக்கோ அங்கதான் அந்த மதிப்பெண்ணை நம்ம சேர்த்துக்கிட்டு கண்டினியூ பண்ணணும். இதை தொடர்ச்சியான சீரீஸ் அப்படின்னு சொல்றோம். டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ், அதாவது தொடர்ச்சியற்ற தொடர் அப்படின்னா, இப்போ அடுத்தது ஒரு படம் போட்டிருக்கோம் பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் எப்படி இருக்குன்னா 11 to 20, 21 to 30, 31 to 40. இதுக்கு இடையில 20க்கும் 21க்கும் இடையில ஒரு கேப் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சீரீஸை டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ் அல்லது சொல்கிறோம். இப்போ இந்த டிஸ்கண்டினியூஸ் சீரீஸில் இப்படியே வச்சுக்கிட்டு நம்ம எந்த விதமான கால்குலேஷன் செய்யக்கூடாது. அப்போது தொடர்ச்சியற்ற ஒரு தொடரை தொடர்ச்சியான தொடராக மாற்றுறதுக்கு நம்ம என்ன ஒரு ஈடுசை காரணியை அந்த இடத்துல நம்ம சேர்க்கணும். அந்த ஈடுசை காரணி எப்படி சேர்க்கணும் அப்படின்னா,
இப்போ இப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வல். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து 11 to 20, ரெண்டாவது இன்டர்வல் வந்து 21 to 20. இப்போ இந்த 21க்கும், அதாவது ரெண்டாவதா இருக்கக்கூடிய அடுத்தடுத்து 2 பிரிவு இடைவேளை எடுத்துக்கிறோம். அதுல ரெண்டாவதா இருக்கக்கூடிய பிரிவு இடைவேளையில் உள்ள கீழ் எல்லையும் பிரிவு இடைவேளையிலிருந்து முதல்ல இருக்கக்கூடிய மேல் எல்லையை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும், ஒரு எண் கிடைக்கும். அதாவது இப்போ 21லேருந்து 20 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1 கிடைக்கும். இப்போ இந்த 1 2ஆல வகுத்துட்டு, 1ஓட பாதி 2ஆல வகுத்துட்டு, ஒவ்வொரு பிரிவு இடைவெளியும் கீழ் எல்லையில இதோட 1 2ஆல வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.5 கிடைக்கும். இந்த 0.5 தான் நம்ம என்ன சொல்றோம்? ஈடுசெய் காரணின்னு சொல்றோம். ஈடுசெய் காரணி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு தொடர்ச்சியற்ற தொடர்ல 2 அடுத்தடுத்த பிரிவு எல்லைகள்ல எடுத்துக்கணும். இந்த பிரிவு இடைவெளியில ரெண்டாவதா இருக்கக்கூடிய பிரிவு இடைவெளியோட கீழ் எல்லையிலிருந்து முதல்ல இருக்கக்கூடிய பிரிவு இடைவெளியின் மேல் எல்லை, இங்க இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்ததுன்னா பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்க வந்து 21லேருந்து 20 கழிக்கும் போது நமக்கு 1 கிடைக்கும். இந்த 1ஓட 2ஆல வகுக்கணும், அதாவது 1ல் பாதி. இந்த 1ல் பாதி எவ்வளவு? 0.5. இந்த 0.5 தான் நம்ம ஈடுசெய் காரணின்னு சொல்றோம். இந்த ஈடுசெய் காரணிய தொடர்ச்சியற்ற தொடர்ல கீழ் எல்லையில கழிக்கணும், மேல் எல்லையில கூட்டணும். இப்போ கீழ் எல்லையில 11ல 0.5 கழிச்சா நமக்கு என்ன வருது? 10.5 வருது. 20ல ஆட் பண்றோம், அப்போ 20.5. திரும்ப 21ல 0.5 மைனஸ் பண்ணும்போது 30ல 0.5 ஆட் பண்றோம், 30.5. இந்த மாதிரி தொடர்ச்சியற்ற ஒரு தொடரா இருந்துச்சுன்னா அதை தொடர்ச்சியான தொடரா மாத்திட்டு தான் நம்ம கால்குலேஷன்ஸ் செய்யணும். சரி, இந்த தொடர்ச்சியற்ற தொடர்களை இப்போ தொடர்ச்சியற்ற தொடரை இன்னொரு பேர் சொல்லி தொலைக்கிறோம். அதுக்கு பேரு உள்ளடக்கிய தொடர் அல்லது இன்க்ளூசிவ் சீரீஸ். அதாவது மேல் எல்லைக்கும் கீழ் எல்லையும் அந்த பிரிவு இடைவெளியில் உள்ளடங்கி இருந்தால், அது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியற்ற தொடர் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் இன்னொரு வகையில உள்ளடக்கிய தொடர் அப்படின்னு சொல்றோம். சரி, எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ் அதாவது விலக்கிய தொடர் அப்படின்னா என்னன்னா, தொடர்ச்சியான தொடர். அதாவது ஒரு இடைவெளியோட மேல் எல்லையானது அடுத்த இடைவெளியோட கீழ் எல்லையா இருக்கிறது தான் எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ். இப்போ பாருங்க, இந்த பிரிவு இடைவெளியில 10 to 15ல 15 வந்து என்னவா இருக்கு? ஒரு பிரிவு இடைவெளியில மேல் எல்லையா இருக்கு. அதே இன்னும் இந்த 15 வேற ஒரு அடுத்த பிரிவு இடைவெளியில கீழ் எல்லையா இருக்கு. இந்த மாதிரி இருந்தா அந்த சீரீஸை நம்ம எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ்னு சொல்றோம். சரி, இந்த மாதிரி தொகுக்கப்பட்ட தொகுக்கப்படாத தகவல்களை நம்ம வரைபடம் மூலமாகவும் விளக்கலாம். வரைபடம் மூலமாக விளக்குறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. தொகுக்கப்படாத தகவல்களை எந்த வகையில் பண்ணலாம் அப்படின்னா, நேர்கோட்டு படங்களாக பண்ணலாம். நேர்கோட்டு படங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, லைன் கிராஃப் தான். நம்ம நார்மலாக பயன்படுத்திகிட்டு இருக்கிற படம் கிராஃப் தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு செடியோட வளர்ச்சியை நம்ம குறிப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை எவ்வளோ இருந்துச்சு, செவ்வாய்க்கிழமை எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கிழமைகளையும் அந்த வளர்ச்சியை வந்து செஞ்சோம்னா ஒரு கிராஃப் விளக்கப்படம், பார் கிராஃப்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஒரு நிமிஷம். இந்த பார் கிராஃப் அப்படிங்கிறது செங்குத்தாகவும் உள்ள பார் கிராஃப் இருக்கு, கிடைமட்டமாக இருக்கக்கூடிய பார் கிராஃப்ஸ் இருக்கு. இந்த செங்குத்து சம உயரங்கள்ல இருக்கும். அதாவது நிகழ்வெண் வந்து நிகழ்வெண்ணோட எண்ணிக்கையும் எடுத்துக்கிறது தான் வந்து மாறிகளையும் நிகழ்வெண்ணோட எண்ணிக்கையும் எடுத்துக்கிட்டு ஒரு படம் வரைகிறதுக்கு தான் பார் கிராஃப் அப்படின்னு சொல்றோம். இது வந்து செங்குத்து
படமாகவும் வரையலாம், கிடைமட்ட வரைபடமாகவும் வரையலாம். மூணாவதா உள்ளது பட விளக்கப்படம். பட விளக்கப்படம் அப்படிங்கிறது ஒரு பிக்சரை வச்சு நமக்கு புரிய வைக்கிறது. ஒரு சொல்லையோ அல்லது சொற்றொடரையோ படம் வழியா குறிக்கிறது. அதுதான் நம்ம வந்து பிக்டோகிராம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொல்றாங்க, பட விளக்கப்படத்தை. அதாவது அதிக அளவுல தகவல் இருந்தா அப்படிங்கிற சமயத்துல நமக்கு இந்த பிக்டோகிராஃப் பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மகிழுந்து, இப்போ ஒவ்வொரு படமும் 10 வண்டிகளை குறிக்குது. இப்போ மகிழுந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 7 இருக்கு. 7 படமும் ஒவ்வொரு காரும் 10 படத்தை குறிக்குது. ஒவ்வொரு சுமையுந்தும் 10 படங்களை குறிக்குது, 10 வண்டிகளை குறிக்குது. ஒரு படம் மூலயமா அவங்க நிறைய எண்ணிக்கையை குறிக்கிறாங்க. இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்றத பட விளக்கப்படங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம பயன்படுத்துறது வந்து வட்ட விளக்கப்படம், பை சார்ட். நம்ம கொடுத்துருக்கிற மொத்த மதிப்பை கூறுகளா பிரிச்சு ஒரு வட்ட வடிவில் குறிக்கிறது தான் வட்ட வடிவ வரைபடம்னு சொல்றாங்க. இப்போ நம்மளோட டோட்டல் மதிப்பெண் வந்து 500க்கு அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு பகுதியும், வட்டக்கோண பகுதியும் குறிக்கிறது தான் வந்து வட்ட விளக்கப்படம். இது வந்து இந்த படங்களோட வகைகள் மட்டும், அதாவது எப்படி தொகுக்கப்படாத விவரங்களை படத்துல குறிக்கிறது, இந்த 4 முறையில குறிக்கிறாங்க அப்படிங்கறது மட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நமக்கு போதுமானது. இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து தொகுக்கப்படாதது. தொகுக்கப்பட்டதுல 4 முறைகள் கொடுத்துருக்காங்க. அதுல 2 முறைகளை பத்தி மட்டும் பார்க்க போறோம். நிகழ்வு செவ்வகம், நிகழ்வு பலகோணம், நிகழ்வு வளைவு அண்டு தொகுக்கப்பட்ட நிகழ்வு வளைவு. இதுல இந்த நமக்கு 10th வரைக்கும் வந்து இந்த 2 படங்கள் பத்தி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நிகழ்வு செவ்வகமும் நிகழ்வு பலகோணமும். நிகழ்வு செவ்வகம்னா என்ன? நிகழ்வு செவ்வகம் அப்படிங்கிறது செவ்வக தொகுப்பை நிகழ்வு அடிப்பக்கத்துல நீளம் பிரிவு இடைவெளியும் உயரத்தை வந்து பிரிவு இடைவெளிகளோட எண்ணிக்கையும் நிகழ்வெண்ணையும் குறிக்கும். கீழே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த படத்துல கீழே வந்து பிரிவு இடைவெளியை கொடுத்துருக்காங்க, மேலே வந்து எவ்வளோ இடம்பெற்றிருக்கு, அதாவது நிகழ்வெண்ணை இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி சின்னதாக லைனாக கொடுத்துருப்பாங்க. அப்போனா ஆதி புள்ளியிலிருந்து இந்த வரைக்கும் நிகழ்வெண் எதுவும் இல்லை. இப்போ இங்கே 0, 50, 60, 70 அப்படின்னு நம்ம 10 எடுத்திருக்காங்க. ஆனால் 0லேருந்து 50 வரைக்கும் எந்த விதமான நிகழ்வெண்ணும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஜிக்ஸாக் லைன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வெண் செவ்வகமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஏன்னா நம்ம பிரிவு இடைவேளை எப்பயும் என்னதான் எடுத்திருக்கோம், ஈக்குவலாக தான் கொடுத்துருக்கோம். அப்போது அகலம் வந்து மாறாமல் இருக்கும். நிகழ்வு செவ்வகளோட இந்த செவ்வகத்தோட உயரத்தை தான் நம்ம நிகழ்வெண். இப்போ 50லேருந்து 60 வரைக்கும் 150 பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த உயரத்தை வச்சு தான் நம்ம குறிக்கிறோம். சரி, இது வந்து நிகழ்வு செவ்வகம். இது நிகழ்வு பலகோணம் அப்படிங்கிறது என்னன்னா, நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிட்டு அந்த நிகழ்வு செவ்வகத்தோட நடுப்புள்ளிகளை இணைச்சோம்னா நமக்கு ஒரு ஃபிகர் கிடைக்கும் இல்லையா? ஒவ்வொரு நிகழ்வு செவ்வகத்திலையும் அதோட நடுப்புள்ளியை இணைக்கும் போது நமக்கு ஒரு ஃபிகர் கிடைக்கும், ஒரு வளைவு கோடு கிடைக்கும். இதை தான் நம்ம நிகழ்வு பலகோணம்னு சொல்றோம். இந்த நிகழ்வு பலகோணத்தை நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சும் வரையலாம், வரையாமலும் வரையலாம். இதுக்கு ரெண்டுக்கும் இந்த 2 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க. சரி, இது வரைக்கும் தரவுகளை நம்ம தரவுகள்னு என்ன, தரவுகளை எப்படி பிரிக்கிறோம், தரவுகளை எப்படி நம்ம வகைப்படுத்துறோம் படங்கள் மூலமா அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து மையப்போக்கு அளவைகள்.
மையப்போக்கு அளவிகள் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவில் எந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்க இந்த கூட்டு சராசரி, இடைநிலை, முகடு இது எல்லாமே அந்த நிகழ்வு வந்து எவ்வளோ தூரத்துக்கு பரவி இருக்கோ அதுக்கு நடுவில் இருக்கும், சென்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மையப்போக்கு அளவைகள். அதில் 3 பற்றி நம்ம இங்கே விரிவாக பார்க்க போகிறோம். மையப்போக்கு அளவைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கூட்டு சராசரி, இடைநிலை, முகடு. கூட்டு சராசரி அப்படிங்கிறது எத்தனை மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அத்தனை மதிப்புகளோட கூடுதல் டிவைடட் பை மதிப்புகளோட எண்ணிக்கை. இதுதான் வந்து கூட்டு சராசரியோட ஃபார்முலா. இப்போது நமக்கு ஒரு 10 தொழிலாளர்களுடைய 10 நாள் ஊதியம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட சராசரி வருமானம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சராசரிங்கிறது என்னன்னா, மதிப்புகளோட கூடுதல் டிவைடட் பை மதிப்புகளின் எண்ணிக்கை. இங்கே என்னென்ன மதிப்புகள் கொடுத்துருக்காங்க நமக்கு? இதுதான் மதிப்புகள். ஊதியம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மதிப்புகள். இது வந்து மதிப்புகளோட எண்ணிக்கை. இங்கே 4 கொடுத்துருக்கிறது மதிப்புகளோட எண்ணிக்கை. இப்போது நம்ம சராசரியை வந்து எக்ஸ் பார் அப்படிங்கிற சிம்பிள் வச்சு குறிக்கிறோம். எக்ஸ் போட்டு மேலே ஒரு சிம்பிள், மேலே ஒரு பார். இப்போது நம்ம மதிப்புகளோட கூடுதல்னு பார்த்தீங்கன்னா 250. +250 +350 +100 ப்ளஸ் ஒரு 400 ப்ளஸ் ஒரு 150 எல்லாத்தையும் கூட்ட வேண்டியதான். 270 450 ப்ளஸ் 320 இந்த மதிப்புகள் எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நாள் ஊதியம்? 10 நாள் ஊதியம் 10 நாளா வகுக்கணும். $3650 வருது. எல்லாத்தையும் கூட்டினா இதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது 365. அப்போது சராசரி ஊதியம் வந்து 365 ரூபாய். இங்கே அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சராசரி கொடுத்துருக்காங்க 24. அவ்விவரங்களின் கூட்டுத்தொகையை காண்க. 9 விவரங்களின் சராசரி 24 எனில் அவ்விவரங்களின் கூட்டுத்தொகையை காண்க. அனைத்து விவரங்களோட கூட்டுத்தொகையை நம்ம எப்படி குறிக்கணும் அப்படின்னா சம்மேஷன் எக்ஸ் அப்படிங்கன்னு குறிக்கிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் பார்னா என்ன? அதாவது சராசரி வந்து எல்லா விவரங்களோட கூட்டுத்தொகை பை என். இங்கே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? சராசரி கொடுத்துட்டாங்க 24. நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்லா விவரங்களோட கூட்டுத்தொகை, அதாவது சம்மேஷன் எக்ஸ் கேட்டிருக்காங்க. எத்தனை விவரங்கள்? 9 விவரங்கள். அப்போது சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 24 9ஆல் பெருக்கணும். 24 9ஆல் பெருக்கணும் அப்படின்னா ஓகே சார், தேங்க்யூ. 216. அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்வரும் எண்களின் சராசரி 38 என்றால் எக்ஸின் மதிப்பை கண்டறிய. 11 எண்களோட 11 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மதிப்பு மட்டும் நமக்கு கொடுக்கல. அப்போது அந்த ஒரு மதிப்பை நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன, சராசரி நமக்கு கொடுத்துட்டாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து சம்மேஷன் எக்ஸ் பை என்.
எக்ஸ் பார் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, சராசரி எவ்வளவு 38. அப்போ இது எல்லாத்தையும் கூட்ட வேண்டியதான். எத்தனை விவரங்கள்? பதினொன்று. 11 எண்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இது எல்லா எண்களையும் கூட்டுங்க, எக்ஸை தவிர. 375 மேடம். 375ங்களா? முன்னூத்தி 75 எக்ஸை கூட்டல அதோட 375 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் பை 11 ஈக்குவல் டு 38. அப்போ இந்த 11 அந்த பக்கம் பெருக்கணும். நானூற்றி 18. இப்போ எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். 418லிருந்து 375 கழிச்சிட்டோம் அப்படின்னா 43. எக்ஸோட மதிப்பு 43. இப்போ நம்ம கூட்டு சராசரி டைரக்டா கொடுத்துட்டா நம்மளால எளிமையா போட்டுற முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டு சராசரிக்குன்னு சில சிறப்பு பண்புகள் கொடுத்துருக்காங்க. சிறப்பு பண்புகள் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விலக்கங்களின் கூடுதல் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சராசரி அப்படிங்கிறத நம்ம எக்ஸ் பார்னு குறிக்கிறோம். இப்போ ஒரு 5 எண்கள் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா முதல் எண் வந்து எக்ஸ்ன்னு குறித்தோம் அப்படின்னா x1 குறிக்கிறோம். x1லேருந்து எக்ஸ் பாரை கழிக்கிறோம். அதாவது முதல் உறுப்பிலிருந்து அதோட சராசரியை கழிக்கிறோம். அடுத்தது அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் 5 உறுப்புக்கும். இது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் சராசரி கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு உறுப்புல இருந்தும் சராசரியை கழிக்கிறோம். சராசரியை கழிச்சோம் அப்படின்னா ஒரு மதிப்பு வரும் இல்லைங்களா? அந்த மதிப்புகள் கூடுதல் எப்போதும் 0 இருக்கும்னு சொல்றாங்க. இதை நம்ம ஒரு கணக்கு வச்சு பார்க்கலாம். இன்னொரு தடவை சொல்றேன். அதாவது ஒரு 10 எண்கள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த எண்களோட சராசரியை கண்டுபிடிக்கிறோம். சராசரியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் இப்போ முதல் உறுப்புல இருந்து சராசரியை கழிக்கிறோம். 2வது உறுப்புல இருந்து சராசரியை கழிக்கிறோம். கழிச்சதுக்கு அப்புறம் ஒரு விடை வரும் இல்லையா? 10 எண்களுக்கும் அதே மாதிரி விடை கிடைச்சிடும். சராசரியில இருந்து கழிச்சது இந்த 10 விடையை கூட்டணும் அப்படின்னா நம்ம என்ன அந்த மதிப்பு என்னவா தான் இருக்கும்னா 0 தான் இருக்கும். இப்போ இந்த எடுத்துக்காட்டு கணக்கு செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த 21, 30, 22, 16, 24, 28, 18, 17 இதோட சராசரி கண்டுபிடிக்க முடியுமா? சொல்லலாமா யாராவது? கேக்குதா சார்? மேடம். சரி சார், இதோட சராசரி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. 22 மேடம். 22ங்களா? ஓகே சார்.
சரி சார். இப்போ ஒவ்வொரு உறுப்புல இருந்தும் 22 கழிக்க போறோம். இப்போ 21ல இருந்து 22 கழிச்சா என்ன ஆகும்? -1ங்களா? 30ல இருந்து 22 கழிச்சோம்னா 8. 22ல இருந்து 22 கழிச்சோம்னா 0. 16ல இருந்து 22 கழிச்சோம்னா -6. 24ல இருந்து 22 கழிச்சோம்னா 2. 28ல இருந்து 22 கழிச்சோம்னா 6. 18ல இருந்து 22 கழிச்சோம்னா நமக்கு -4. 17ல இருந்து 22 கழிச்சோம்னா நமக்கு -5. இப்போ இங்க கிடைச்சிருக்கு இல்லையா நம்ம கூட்டுத்து விடைகள் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு மதிப்புல இருந்தும் அதோட சராசரியை கழிச்சோம் இல்லைங்களா? இதை தான் நம்ம விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட கூட்டுத்தொகை -7, 7, 1, 3, 9 -16 இதோட + கூட்டுது 16 ஆ, மைனஸ் 16 16 -16 -16. +16 வருது மேடம். அப்போ இதோட +16 -16. கூட்டுத்தொகை என்னவா கிடைக்குதுன்னா 0வா தான் கிடைக்கும். ஓகேவா சார்? +16 -16 விட ஓகே என்ன மேடம். இருக்கும்? 0. ஓகே அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விலக்கங்களின் கூடுதல். இதுதான் நம்ம விளக்கம்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு உறுப்புல இருந்தும் சராசரியை கழிச்சா நமக்கு ஒரு விடை கிடைக்குது இல்லையா? அதை தான் விளக்கம்னு சொல்றாங்க. அந்த உறுப்புகள் எல்லா உறுப்புகளோட விளக்கங்களையும் கூட்டுனா கண்டிப்பா அது வந்து 0மாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ அடுத்தது நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஒவ்வொரு உறுப்போடையும் ஒரு மாறா மதிப்பு k கூட்டினா கழிச்சாலோ அதனோட சராசரி மதிப்பு அளவுல கூடும் அல்லது குறையும். இப்போ ஒண்ணுல k மதிப்பை கூட்டுனா கூட்டும், k மதிப்பை குறைச்சா குறையும், பெருக்குனா அந்த சராசரியோட பெருக்கணும், வகுத்தா சராசரியால வகுக்கணும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா நமக்கு ஒரு 10 எண்கள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த 21, 30 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? 21, 30, 22, 16, 24, 28, 18, 17 இந்த எண்களுக்கு நம்ம சராசரி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 22 கண்டுபிடிச்சோம். இப்போ ஒவ்வொரு மதிப்போடையும் அந்த 21ஓட நான் வேற கலர் கொடுத்துக்கிறேன். 21ஓட ஒரு எண் கூட்டுறோம். இப்போ 4 அப்படிங்கிற ஒரு எண்ணை கூட்டுறோம் அப்படின்னா அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணோடையும் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 8 எண்களோடையும் நம்ம 4 4 4 அப்படிங்கிற ஒரு எண்ணை கூட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா அது சராசரியில 4 கூட்டுனா போதுமானது. சராசரியோட 4 கூட்டணும். புரியுதா சரிதா? 21 அதாவது இப்போ 21 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, 30ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 22 இந்த ஏற்கனவே கொடுத்த செட்டப் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ்ல ஒவ்வொரு நம்பரோடையும் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் ஒரு போனஸ் மார்க் நம்ம 5 கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லா மாணவர்களுக்கும் ஈவனா 5 மார்க் வந்து நம்ம ஒரு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்காக கொடுக்குறோம். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு சராசரி கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம 5 கொடுக்கறதுனால சராசரியில நம்ம ஒரு 5 கூட்டிக்கிட்டா போதுமானது. எல்லாருக்கும் ஈவனா 5 தான் கொடுக்குறோம். நம்ம இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதே சமயம் நீங்க போட்டு பார்த்தா போதும். 24ஓட 5 கூட்டினா எத்தனை? 21ஓட 4 கூட்டினா 25. 30ஓட 5 கூட்டினா 4 கூட்டினா 34. 22ஓட 4 கூட்டினா 26.
ஒவ்வொரு மதிப்போடையும் 4ன்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பரை கூட்டுறேன். டோட்டல் 208 வருது மேடம். இல்ல சார், ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சார். 208ங்களா சார்? ஆமா மேடம். ஓகே சார். சரி, இப்போ இப்போ இந்த புது எண் என்னவா இருக்கும்? 21ஓட 4 கூட்டணும்ல, அது வந்து 25, 34, 26, 20, 28, 32, 22, 21. இப்போ புதுசா கண்டுபிடிச்சிருக்க இந்த எண்களுக்கு சராசரி கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். ஒவ்வொரு மதிப்போடையும் 4ங்கிற எண்ணை கூட்டுறோம். அப்போ புதுசா ஒரு எண் கிடைக்குது. அந்த புதிய தரவுகளுக்கு நம்ம ஒரு சராசரி கண்டுபிடிக்கிறோம். சராசரி என்ன இருக்கும்? 26 மேடம். 26. 26 மேடம். 26. இது நம்ம ஒவ்வொரு மதிப்பையும் கூட்டி கூட்டி இப்போ ஒரு 8 நம்பர் அப்படிங்கும்போது நம்ம ஈஸியா போட்டுக்கிட்டோம். அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலாவே கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு தரவுகளுடைய ஒரு மாறா மதிப்பு, இந்த மதிப்பு வந்து மாறக்கூடாது. இந்த 4ங்கிறது தான் அந்த எண். இப்போ உதாரணத்துக்கு 4 கூட்டின மாதிரி நம்ம 8 கூட்டலாம், 10 கூட்டலாம், என்ன வேணா கூட்டலாம். அப்படி கூட்டும் போது ஒரு மாறா மதிப்பை எல்லா நம்பருக்கும் கூட்டும் போது ஏற்கனவே நம்ம சராசரி கண்டுபிடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதோட அந்த மாறா மதிப்பை கூட்டுனா போதும். ஏற்கனவே 22 தானே நம்மளோட சராசரி. இப்போ இங்க என்ன கூட்டணும்? 4 கூட்டணும். இப்போ இந்த சராசரியிலேயே 4 கூட்டுறதுனால நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 26 கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா அது? புரியுது மேடம். புரியுது மேம். ஓகேவா சார்? ஓகே 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 சரிண்ணா. இதுக்கப்புறம் நிறைய சம்ஸ் இது ரிலேட்டடா இருக்கும். சரி, இப்போ 6 தரவுகளோட அடுத்த சம் போறோம். இது வந்து கூட்டுனா இதே மாதிரி கழிச்சாலும் கிடைக்கும். கழிச்சா நம்ம சராசரியில இருந்து கழிச்சுக்கணும். பெருக்குனா சராசரியில இருந்து பெருக்கிக்கணும். மேம் சார் ஒரே ஒரு நிமிஷம் மேம் சார் சொல்லுங்க மேம். இந்த அப்படியே இந்த கணக்கு சும்மா ஒரு கிராண்ட் சொல்லுங்க மேம். நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். நீங்க சொல்லுங்களேன், நான் அப்படியே புரிஞ்சுக்கிறேன். மேம் ஒரு நிமிஷம் அவங்க நடத்தட்டும். நீங்க வந்து வீடியோ ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பாத்துங்க. அவங்கள நடத்த விடுங்க. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே மேம். அதாவது ஒவ்வொரு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தரவுகளில் ஒரு மாறா மதிப்பு கூட்டணும்னா ஒவ்வொரு தரவோடையும் ஒவ்வொரு டேட்டாவோடையும் ஒவ்வொரு எண்ணோடையும் நம்ம ஒரு மாறா மதிப்பை கூட்டும் போது சராசரியோட அந்த மாறா மதிப்பை கூட்டுனா நமக்கு புதிய சராசரி கிடைச்சிரும். இது கூட்டுனது மட்டும் இல்லாமல் கழிச்சாலும் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு நம்பரோடையும் ஒரு மாறாம கேவை வந்து கழிக்கிறோம் அப்படின்னா சராசரியிலேருந்து கேவை கழிச்சா போதும். ஒவ்வொரு எண்ணோடையும் ஒரு கேவை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சராசரியோட கேவை மல்டிப்ளை பண்ணால் போதுமானது. இது வந்து வகுத்தலும் அதே மாதிரி ஒவ்வொரு மதிப்பையும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அல்லது 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஒரு கேவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா சராசரியிலிருந்து நம்ம கேவால் டிவைட் பண்ணால் போதுமானது. இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 தரவுகளோட சராசரி 45. ஒவ்வொரு தரவுடன் 4 கூட்டினால் சராசரியை காண்க. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் 49 மேம். அவ்வளவுதான், சிம்பிள். 45ஓட ஒரு +4 புதிய சராசரி கண்டுபிடிக்கணும்னா என்ன கிடைச்சிரும்? அந்த என்ன நம்பர் கூட்டியிருக்காங்களோ அதை கூட்டுனா கிடைச்சிரும் 49. சூப்பர் மேம், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சரி, இப்போ அங்க என்ன பண்ணிருக்காங்க? கூட்டியிருக்காங்க. அடுத்த சம் பாருங்களேன். 7 தரவுகளின் சராசரி 30. ஒவ்வொரு எண்ணையும் 3ஆல் வகுக்க புதிய சராசரி. நீங்களே சொல்லிடலாம். 10 மேம். 10. ஓகே மேம், ஓகே. சராசரிய என்ன வேலை வகுக்கிறாங்களோ அந்த நம்பரால வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். புதிய சராசரி 10. சரி மேம். அடுத்தது இப்போ நம்ம 25 மாணவர்களோட சராசரி கண்டுபிடிக்கும் போது சராசரி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன
மிஸ்டேக் நடந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 96 அப்படிங்கிற நம்பரு 69 எழுதி சராசரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கரெக்டான சராசரியை கண்டுபிடிக்கணும். 25 மாணவர்களோட மொத்தம் எண் அப்படிங்கிறது இங்கே என்னன்னா எத்தனை பேர் அப்படிங்கிறத குறிக்குது. எண் அப்படிங்கிறது இங்கே எத்தனைன்னா எண் வந்து இங்கே 25. தவறுதலா ஒரு சராசரி கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து 78.4. சரி, இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு சம்மேஷன் எக்ஸ் பை என். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்பரை வந்து தவறுதலா போட்டாங்க. அப்போ நமக்கு கூட்டுத்தொகை, இந்த எல்லா உறுப்புகளோட கூட்டுத்தொகை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த நம்பரை வந்து நம்ம இந்த கணக்கை சரி பண்ண முடியும். இப்போ கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன இருக்குன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். எக்ஸ் பார் எவ்வளவு? 78.4. எக்ஸ் பார் சம்மேஷன் எக்ஸ் நமக்கு தெரியாது, பை என் வந்து 25. இப்போ சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த 78.4 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? ஆயிரத்தி 1960. இப்போ இந்த இந்த எல்லா மதிப்புகளோட கூடுதல் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மதிப்புகளோட கூடுதல்ல இருந்து தவறான மதிப்பை கழிச்சிட்டு சரியான மதிப்பை கூட்டணும்னா நம்மளால புதிய சராசரி கண்டுபிடிக்க முடியும். ஆயிரத்தி 1960 பழைய சராசரி தவறான மதிப்பு என்னது? 69. சரியான மதிப்பு 96. கழிச்சிட்டு 25ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு புதிய சராசரி கிடைச்சிரும். அறுபத்தி 9 கழிச்சிட்டு 96 கூட்டணும்னா 1987. இதை 25ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற விடை வந்து 79.48. ஓகேவா மேம்? இந்த மாதிரி வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சராசரி அவ்வளோதான். சராசரியில் என்ன மாதிரியான வினாக்கள் கேட்கப்படும் அப்படிங்கிறத இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது இடைநிலை. இந்த சம் ஓகே தானே சார்? போலாம்ல நெக்ஸ்ட்? ஓகே மேம். ஓகே. ஓகே சார். ஓகே மேம். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம முக்கியமான டாபிக் வந்து இடைநிலை. அதாவது எந்த இடத்துல இருக்கு இடைநிலை அப்படிங்கிறது, எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு, இந்த பொசிஷன் தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்மள்ட்ட ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே அந்த டேட்டாவை நம்ம ஏறு வரிசை இறங்கு வரிசையை செய்யலை. ஆனால் இடைநிலையை பொறுத்த வரைக்கும் இடைநிலை மீடியன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக கொடுத்துருக்க டேட்டாவை ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும். ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இடைநிலை கண்டுபிடிக்க முடியும். இடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கொடுத்துருக்க டேட்டாவை ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு எண்ணிக்கையை பார்க்குறோம். உறுப்புகளோட எண்ணிக்கை வந்து ஒற்றைப்படையில் இருந்தால் அதோட ஒன்று கூட்டிட்டு டிவைடட் பை 2. இப்போ வந்து ஒற்றை எண்ணிக்கைன்னு வச்சுக்கோங்க. 5 உறுப்புகள் இருக்குது அப்படின்னா 5ஓட 1 கூட்டினா 6, 6 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3. கொடுத்துருக்க தரவுகளை ஏறுவரிசையில் எழுதுனதுக்கப்புறம் 3ஆவதாக இருக்கக்கூடிய உறுப்பு தான் அந்த தரவுகளுக்கு இடைநிலை அளவு. புரிஞ்சிருச்சா? இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணவா? இப்போ கொடுக்கப்பட்ட தரவுகளை ஏறுவரிசையில் எழுதிட்டோம். ஏறுவரிசையில் எடுத்துக்கிட்டு எத்தனை உறுப்புகள் இருக்குது, உதாரணத்துக்கு ஒரு 9 உறுப்புகள் இருக்குது அப்படின்னா 9ஓட ஒரு எண்ணை கூட்டுறோம். ஒரு எண்ணை கூட்டினதுக்கப்புறம்
அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 9 + 1 10. 10ஆல் டிவைட் பண்ணோன்னா 10 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 5. அப்போ கொடுத்துருக்க உறுப்புகளில் 5ஆவதாக இடம்பெற்றிருக்க உறுப்பு தான் அந்த அந்த அளவுகளில் இடைநிலை அளவு. இதே இரட்டைப்படை எண்ணா இருந்தால் என்ன பண்ணணும்? இரட்டை கொடுத்துருக்க எண் வந்து இப்போ உதாரணத்துக்கு அதில் ஒரு 4 உறுப்புகள் இருக்குது அப்படின்னா அதோட நிலையில் அளவு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எண்களை ஏரிவரிசையில் எழுதுகிறோம். ஏரிவரிசையில் எழுதுனதுக்கப்புறம் n/2 உறுப்பு மற்றும் n/2 + 1 1ஆவது உறுப்பு, இந்த 2 உறுப்புகளோட சராசரி. அதாவது மொத்த உறுப்புகள் இங்கே எத்தனை இருக்குது? 4. 4 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்? 2 கிடைக்கும். 2ஓட 1 கூட்டும் போது, அதாவது n/2 4 2ஆல் வகுக்கிறோம், திரும்ப அதோட 1 கூட்டுனா 3. 2ஆவது உறுப்பு மற்றும் 3ஆவது உறுப்போட சராசரி தான் இந்த இந்த தரவுகளோட இடைநிலை. சரி, இப்போ அடுத்த சம் பார்த்தோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிரும். சரி, இங்கே பாருங்களேன். ஒரு மட்டை பந்தாட்டத்தில் 11 வீரர்களின் எடுத்த ஓட்டங்கள் முறையே 7, 21, 45, 12, 56, 35, 25, 0, 58, 66, 29 எனில் அவற்றின் இடைநிலை காண்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை என்ன பண்ணணும்? ஏறுவரிசையில் எழுதணும். எழுதலாமா? ஜீரோ, 7, 12, 21, 25, 29. எழுதுங்க. 0, 7, 12, 21, 25, 29, 35, 49, சாரி 45, 45, 45, 56, 58, 66, 45, 56, 58, 66 கொடுத்துருக்க எண்களை ஃபஸ்ட்டு நம்ம ஏறுவரிசையில் எழுதிட்டோம். இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 11 எண்கள் இருக்குது. அப்போ 11 வந்து ஒற்றைப்படை எண். 29 மேம் விடை. விடை வந்து 29. சரி மேம், வெரி குட். இது 11 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 6. கொடுத்துருக்க உறுப்புல 6ஆவதா இருக்கிறது, 6ஆவது இடத்துல 29 இருக்கு. அப்போ இந்த எண்களோட இடைநிலை 29. நீங்க வந்து 1 ஆட் பண்ணனும்னு சொன்னீங்கல மேம்? ஆமாம் மேம். 11 எண்கள் இருக்குங்களா? 11ஓட 1 கூட்டினீங்கன்னா 12. 12 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 6. 6ஆவது உறுப்பு. ஓகே மேம். உறுப்புகளோட எண்ணிக்கையில தான் மேம் 1 கூட்டணும். ஓகே மேம். ஓகே மேம். இந்த நம்பரோட கூட்டிடக்கூடாது. சரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். இது வந்து இரட்டைப்படையில் இருக்கும் எண்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை ஏறுவரிசையில் எழுதிக்கலாம். பத்து, 10, 12, 13, 16, 17, 18, 19, 21, 22. இப்போ இது எத்தனை உறுப்புகள் இருக்கு? 2, 4, 6, 8, 10 உறுப்புகள் இருக்கு. 10 உறுப்புகள் வந்து n/2 வந்து என்னது? n/2 வந்து 5. 5. அப்போ n/2 5ஆவது
5 அப்புறம் 6 n/2 + 1 5வது மற்றும் 6வது உறுப்போட சராசரி 16 மற்றும் 17 ஓட சராசரி வந்து 16.5. இந்த கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளோட இடைநிலை அளவு வந்து 16.5. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 2x 4x 6x 8x 10x இடைநிலை அளவு 24. எக்ஸோட மதிப்பு அவங்களே சொல்லிட்டாங்க, இடைநிலை மதிப்பு வந்து 24. இப்போ ஏற்கனவே இந்த கொடுத்துருக்க எண்கள் எப்படி இருக்கு, ஏறுவரிசைப்படுத்தி தான் இருக்கு. அப்போ இடைநிலை அளவு எத்தனை உறுப்புகள் இருக்கு, இதுல மொத்தம் 5 உறுப்புகள் இருக்கு. 5 உறுப்புகள் அப்படின்னா 5 வந்து ஒற்றைப்படை எண். அப்போ 5ஓட 1 கூட்டினா 6/2 வந்து 3வது உறுப்பு. அப்போ இடைநிலையோட அளவு வந்து என்னது, 6x வந்து 24. அப்போ எக்ஸோட மதிப்பு 4. ஆனா நம்ம இதுல ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் சார், இங்க கொடுத்துருக்கிற மதிப்பு வந்து ஏறு வரிசையில இருக்கிறதுனால நம்ம 6x இடைநிலை மதிப்பை எடுத்துக்கிட்டோம். ஒருவேளை இது வந்து வரிசைப்படுத்தாம இருந்துச்சுன்னா ஏறு வரிசைப்படுத்திட்டு தான் நம்ம இந்த அடுத்த ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணணும். மேம் எக்ஸ்னா அதை அப்படியே டிவைட் பண்ணிக்கணுமா மேம்? 24/6 போட்டுக்கணுமா? போட்டு டிவைட் பண்ணி எடுத்துட்டு வரணுமா? சார் அதாவது இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மேடம், 6x அதாவது இந்த இதோட இடைநிலையை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. ஓகே மேம். இடைநிலை வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொடுத்துருக்க டேட்டாவுக்கு 6x தான் இடைநிலை. மொத்தம் 5 உறுப்புகள் இருக்கு. இந்த 5 உறுப்புகள் ஆல்ரெடி ஏறு வரிசையில தான் இருக்கு. அப்போ 6xங்கிறது தான் இந்த வரிசையோட இடைநிலை. இடைநிலையோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ 6x 24னா ஒரு x எவ்வளவு? x 24 6ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே. அடுத்தது கேட்டிருக்காங்க பாருங்க, 4 இயல் எண்களின் இடைநிலை 1 2 3 4 தான் 4 இயல் எண்கள். இயல் எண்கள் வந்து 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அதோட இடைநிலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2.5 சூப்பர் சார், அவ்வளோதான் இதோட இடைநிலை. 2வது உறுப்பு 3வது உறுப்போட சராசரி. ஓகேங்களா, பை 2. தேங்க்யூ சார். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோடு பார்க்கலாம். மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உறுப்பு அதிக தடவை ரிப்பீட் ஆயிருக்கிறது தான் நம்ம வந்து முகடு மோடுன்னு சொல்றோம். அதிக முறை இடம்பெற்றுள்ள உறுப்பின் மதிப்பு தான் முகடு. இப்போ ஒரு தகவல்களுக்கு ஒரே ஒரு முகடு மட்டும் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஒற்றை முகடு அல்லது யுனிமோடல்னு சொல்றாங்க. 2 முகடு இருந்துச்சு அப்படின்னா அதை பைமோடல் இரட்டை முகடுன்னு சொல்றாங்க. ஒரு தகவல்களுக்கு 3 முகடு இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரைமோடல் மும்முகட்டு பரவல் அப்படின்னு சொல்றாங்க. 3க்கு மேல நிறைய இருந்துச்சுன்னா அதை வந்து மல்டிமோடல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நம்பருக்கு சொல்லலாமா, 17 18 20 21 20 20 21 21 22 22. இதுல எத்தனை முகடு இருக்கு? இல்ல எத்தனை முகடு இல்ல எத்தனை மும்மூட்டு பரவல் எத்தனை இருக்கு? எத்தனை முகடு இருக்கு? 3 முகடுகள் இருக்கு. என்னென்ன? 3 முகடுகள் 20. அப்ப முகடு என்னன்னா 20 21 and 22. சரி, அடுத்த கணக்கு போறோம். ஒரு எண் அவ்வளவுதான். ஆமா, முகடு அப்படிங்கிறது எந்த நம்பர் அதிக அளவு ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் முகடு. அதுக்கு பெரிய கால்குலேஷன்லாம் தேவையில்லைங்க மேடம்.
அந்த நம்பரை ஐடென்டிஃபை பண்ணாலே போதுமானது. இப்போ உதாரணத்துக்கு உங்க கிளாஸ்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசங்க, எந்த மதிப்பெண் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்களோ அந்த மதிப்பெண் தான் முக்கடு. இப்போ இப்ப அத 94 firstல எழுதணும், அடுத்து செகண்ட்ல எழுதணும் அப்படிலாம் எதுவும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நிறைய தடவை அதாவது ஹையஸ்ட் ஃப்ரீக்குவென்சி எது வந்து நிறைய மதிப்பெண் நிறைய பேர் வச்சிருக்காங்களோ அந்த மதிப்பு தான். இப்போ 95ங்கிற மதிப்பெண் வந்து உங்க கிளாஸ்ல ஒரு 60 பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 95 தான் முகடு. இப்போ 95 ரெண்டுக்கு மேல, ஒண்ணுக்கு மேல. அப்படி கிடையாது. ஆமா, ரிப்பீட்டா இருக்கணும். எது வந்து ஹையஸ்ட் நம்பரோ அது வந்து நீங்க 2 3ன்னா 2 தடவை 3 தடவை கிடையாது மேடம். ஹையஸ்ட் ஃப்ரீக்குவென்சி இப்போ 95ங்கிற மார்க்கை வந்து ஒரு 40 பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே மேம். 74ங்கிற மதிப்பெண்ணையும் 40 பேர் வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த டேட்டாவுல 95 ஒரு முகடு, 70 ஒரு முகடு. ஓகே. இப்ப 30 வாட்டி வாங்கியிருக்கவங்க 20 வாட்டி வாங்கியிருக்கவங்க நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்ல, அப்படிதான் தேவையில்லை. ஹையஸ்ட் ஃப்ரீக்குவென்சி மட்டும். ஓகே மேம். ஹையஸ்ட் ஃப்ரீக்குவென்சி ஒரே ஒருத்தர் வாங்கியிருந்தா அது வந்து யூனி மாடல். 2 பேர் வாங்கியிருந்தாங்கன்னா 2 இருந்துச்சுன்னா அது பை மாடல். ஹையஸ்ட் ஃப்ரீக்குவென்சியே 3 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா ட்ரை மாடல். ஹையஸ்ட் நம்பரே நிறைய தடவை நிறைய இருக்கு அப்படின்னா அது வந்து மல்டி மாடல். இப்ப நீங்க 3 நம்பரையும் தானே மேம் காட்டுனீங்க முகடுன்னு? 20 இந்த கொடுத்திருக்கிறதுல இங்க கொடுத்திருக்க டேட்டால இந்த கொடுத்திருக்க டேட்டால 17ங்கிறது ஒரு முறை தான் வந்திருக்கு, 18ங்கிறது ஒரு முறை தான் வந்திருக்கு, 20ங்கிற நம்பர் 2 முறை வந்திருக்கு, 21 2 முறை வந்திருக்கு, 22 2 முறை வந்திருக்கு. இப்போ எது இதுல எது 2 தடவை இருக்கு? ஹையஸ்ட் ஃப்ரீக்குவென்சி வந்து 2 தான். அந்த 2 தடவை இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்பர்கள் எத்தனை? 20 இடம்பெற்றிருக்கு, 21 இடம்பெற்றிருக்கு, 22 இடம்பெற்றிருக்கு. ஓகே ஓகே, தேங்க் யூ மேம். புரியுது மேம், புரியுது. ஓகே மேம். இப்போ இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் பாருங்களேன். இது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கும் உங்களுக்கு அடுத்த சம்ம. இப்போ நம்ம நீங்க ஒரு டேப்லெட் மாதிரி போட்டுக்கோங்க. எண் தொகுப்பு கீழே வந்து நிகழ்வெண். சரி, கணக்கு படிக்கிறேன். ஒரு எண் தொகுப்பானது 5 நாள்களையும் 4 5களையும் 9 6களையும் 6 9களையும் கொண்டுள்ளது. கொடுத்திருக்க நம்பரு 4ங்கிற நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கு? 5 தடவை வந்திருக்கு. அடுத்தது 4 எத்தனை தடவை? 5 எத்தனை தடவை வந்திருக்கு? 4 முறை வந்திருக்கு. மேம் இதுல முகடு 6 தானே மேம்? மேம் போடலாம், சொல்றேன். சரி, அடுத்தது 9ங்கிற நம்பர் 6 வந்து 9 முறை பெற்றிருக்கு. அடுத்தது 9 வந்து 6 முறை வந்திருக்கு. இப்ப இதோட முகடு எது? எந்த நம்பர் அதிக முறை இடப்பட்டிருக்கு? 6ங்கிற நம்பர் 9 அவ்வளவுதான் மேம். கிளியர் ஆயிடுச்சுங்களா? 6ங்கிற நம்பர் 9 முறை இடப்பட்டிருக்கு. அப்போ இந்த எண்ணோட முகடு வந்து 6. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைநிலை, சராசரி, முகடு இவற்றுக்கிடையே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா முகடு வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு, இது எக்ஸாக்டா ஈக்குவலா இருக்காது, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3 இடைநிலை மதிப்பிலிருந்து 2 சராசரி மதிப்பை கழிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த கொடுக்கப்பட்ட தகவல்களுக்கான முகடை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முகடு வந்து 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி, இதுக்கு அப்ராக்சிமேட்லி ஈக்குவலா இருக்கும். இப்போ ஒரு பரவலோட சராசரி முகடு கொடுத்துருக்காங்க, நம்ம இடைநிலை கண்டுபிடிக்க போறோம்.
சராசரி வந்து எவ்வளவு? சராசரி வந்து 66. முகடு வந்து 60. மீடியன் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து நமக்கு என்ன தெரியும்னா ஃபார்முலா தெரியும். முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. 3 இன்ட்டு இடைநிலை மதிப்பு தெரியல, மைனஸ் 2 சராசரி தெரிஞ்சிடுச்சுங்களா? 2 இன்ட்டு 66. முகடோட மதிப்பு 60. இந்த ஈக்குவல் டு அந்த பக்கம் இந்த 2 இன்ட்டு 62 அந்த பக்கம் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா 132. இந்த பக்கம் மைனஸ்ல இருக்கிறது அந்த பக்கத்துல போகும்போது பிளஸ்ல போயிடும். இப்போ 3 இடைநிலையோட மதிப்பு 192. மேடம். எஸ் மேம். நூற்றி 92. அப்போ இடைநிலை ஈக்குவல் டு 192/3 வந்து 64. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மெசர்ஸ் இடைநிலை, சராசரி, முகடு. இது நம்ம எப்படி சொல்றோம்? இதுக்கு ஒரு ஹெட்டிங் சொன்னமே, மையப்போக்கு அளவைகள். மையப்போக்கு அளவைகள். இது வரைக்கும் நம்ம பார்த்தது மையப்போக்கு அளவைகள். அடுத்து நம்ம பார்க்க போறது மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன். பரவல்கள், பரவல்கள்ல பல்வேறு அளவைகள் பார்க்க போறோம். இதுல வந்து அதாவது இது வரைக்கும் டேட்டா கொடுத்தோம்னா அதோட மையத்துல இருக்கக்கூடிய அளவைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இந்த டேட்டா வந்து எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த அடுத்தது கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் நமக்கு கிடைக்கிறது. வீச்சு, சராசரி விளக்கம், கால்மான விளக்கம், திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி அல்லது பரவற்படி, மாறுபட்ட கெழு, இது எல்லாமே மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன் அல்லது பரவல்களின் பல்வேறு அளவைகள் அப்படின்னு சொல்றோம். வீச்சு அப்படிங்கிறது என்னன்னா, கொடுத்திருக்கக்கூடிய தகவல்ல மிகப்பெரிய மதிப்பிலிருந்து மிகச்சிறிய மதிப்பை கழிச்சோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் வீச்சு. மிகப்பெரிய மதிப்புக்கும் மிகச்சிறிய மதிப்புக்கும் இடையில உள்ள வேறுபாடு வீச்சு. சார், டவுட் இருந்தா மட்டும் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணிக்கோங்க, அதர்வைஸ் கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வீச்சோட குணகம். வீச்சோட குணகம் என்ன அப்படின்னா L-S/L+S. சரி, இப்ப அடுத்த சம்ல நம்ம வந்து வீச்சோட குணகமும் கண்டுபிடிக்கலாம். கொடுத்திருக்க அளவுல லார்ஜஸ்ட் மதிப்பு என்னது? வீச்சை வந்து நம்ம ரேஞ்சுன்னு சொல்றோம், அதனால ஆறுங்கிற ரெப்ரசன்ட் பண்றோம். ஆர் வந்து L-S. லார்ஜஸ்ட் மதிப்பு இதுல எது? 67 மேடம். 67. ஸ்மாலஸ்ட் மதிப்பு 18. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா 67ல இருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணா கிடைக்கிற மதிப்பு தான் நமக்கு வீச்சு 49. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், அது வீச்சு குணகம். அதுக்கான ஃபார்முலா வந்து L-S/L+S. L-S நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், 49. இப்போ 67 + 18 வந்து 85. 49/85. இதை சிம்பிளிஃபை பண்ணா 0.576 கிடைக்கும்.
சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃப்ராக்ஷன்லேயே போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விளக்க வர்க்க சராசரி பார்க்க போகிறோம். விளக்க வர்க்க சராசரி அதாவது வேரியன்ஸ் என்னன்னா ஒவ்வொரு தரவு புள்ளிக்கும் அதன் கூட்டு சராசரிக்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை வர்க்கப்படுத்தி அந்த வர்க்கங்களுக்கு சராசரி காண்பது விளக்க வர்க்க சராசரி. அதுக்கான விளக்க வர்க்க சராசரி அதோட ரிலேட்டடா உள்ளது பார்த்தீங்கன்னா திட்ட விளக்கம். திட்ட விளக்கம் வந்து விளக்க வர்க்க சராசரியோட ரூட் எடுத்தா நமக்கு கிடைச்சிரும். திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 வகையிலையும் இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணலாம், நம்ம போடலாம். சம் போடும்போது நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு சம் பார்த்தோம். முதல் இயல் எண்களின் இடைநிலை அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அது மாதிரி இதில் வந்து முதல் இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு √n² - 1/12. அப்புறம் நம்ம சராசரி பார்க்கும்போது ஒரு விஷயம் பார்த்தோம். ஒவ்வொரு மதிப்போட கே மதிப்பை கூட்டினோம்னா சராசரியோட கேவை கூட்டிக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆனால் திட்ட விளக்கத்தில் நீங்கள் அந்த ஒவ்வொரு மதிப்போடையும் என்ன வேல்யூ கூட்டினாலும் அதோட திட்ட விளக்கத்தில் மாறாது. கூட்டினாலும் கழிச்சாலும் மாறாது. ஆனால் பெருக்குனா பெருக்கணும், வகுத்தாலும் வகுக்கணும். ஒவ்வொரு தரவு புள்ளியோடையும் கே மதிப்பை கூட்டணும் அல்லது கழிச்சோம் அப்படின்னா திட்ட விளக்கம் மாறாது. ஒவ்வொரு தரவு புள்ளியோடையும் கே மதிப்பை பெருக்கணும் அப்படின்னா திட்ட விளக்கத்தை கேவால பெருக்கணும் அல்லது வகுக்கணும். முதல் இயல் எண்களின் சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு n+1/2. முதல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா n² - 1/2. n² - 1/12. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி வரக்கூடிய சம்ல இருந்து நம்ம பார்த்துடலாம். திட்ட விளக்கத்துக்கான என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் விற்கப்பட்ட தொலைக்காட்சி பெட்டிகளின் எண்ணிக்கை பின்வருமாறு 13, 8, 4, 9, 7, 12, 10. இந்த தரவின் திட்ட விளக்கம் காண்க. இப்போ நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க போறோம். திட்ட விளக்கம்கான ஃபார்முலா வந்து சிக்மா ஈக்குவல் டு √xi² - xi/n the whole square. ஃபர்ஸ்ட் எக்ஸ் மதிப்பு இங்கே எழுதிக்குவோம். 13, 8, 4, 9, 7, 12, 10. எக்ஸ் ஸ்கொயர்டோட மதிப்பு 13 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 169 மேடம். 169. 8 ஸ்கொயர் பண்ணா 24. 64. 4 ஸ்கொயர் பண்ணா 16. 81, 81, 49. 144. 100. இப்போ சம்மேஷன் எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோன்னா சம்மேஷன் எக்ஸ் வந்து 63. சம்மேஷன் எக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தோட கூட்டுத்தொகை 63. சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 623. சரி, நம்ம சிக்மா கண்டுபிடிக்க போகிறோம். திட்ட விளக்கம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? xi ஸ்கொயர் சம்மேஷன் xi ஸ்கொயர்
சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் எதுன்னா 623. 623 எத்தனையால வகுக்கணும்? 623 டிவைடட் பை எத்தனை எண்கள்? 7 மேடம் 7 7 மைனஸ் இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். சம்மேஷன் எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணணும். 63/7 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 623 7ஆல் அடித்தா 89 கிடைக்குது. இங்கே 63/7 வந்து 9 7 63 9 ஸ்கொயர் வந்து 81. இதோட மதிப்பு √8. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிற வேல்யூ வந்து மாறுபாட்டு கெழு, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படிங்கிறத இந்த கருத்தை நமக்கு சொன்னவர் வந்து கார்ல் பியர்சன் அப்படிங்கிறவர். அதாவது திட்ட விலக்கத்தை சராசரியால் வகுக்கும்போது கிடைப்பது தான் மாறுபாட்டு கெழு. இதை வந்து நம்ம பொதுவாக எப்படி குறிக்கணும்னா சராசரியால் குறிக்கணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படிங்கிறது திட்ட விலக்கம் டிவைடட் பை சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஏன்னா இதை நம்ம எப்படி குறிக்கிறோம்? சதவீதத்தால் குறிக்கிறோம். ரெண்டு விதமான டேட்டா கொடுத்துட்டு அதில் எது அதிக நிலைப்புத்தன்மையுடையது, எது அதிக சீர்மைத்தன்மையுடையது அப்படின்னு நம்மள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா அதில் நம்ம மாறுபாட்டு கெழு கண்டுபிடிச்சி எந்த தரவோட மாறுபாட்டு கெழு குறைவாக இருக்கோ அதுதான் அதிக சீர்மைத்தன்மை உடையது. இப்போ கிளாஸ் ஏ கிளாஸ் பி ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் எது ரொம்ப சீர்மையாக இருக்குது, நிலைப்புத்தன்மையாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா ரெண்டு கிளாஸ் டேட்டாவுக்கும் மாறுபாட்டு கெழு கண்டுபிடிச்சி அந்த இதில் எந்த மதிப்பு குறைவாக இருக்கோ, எந்த மாறுபாட்டு கெழு குறைவாக இருக்கோ அந்த கிளாஸ் தான் வந்து அதிக நிலைப்புத்தன்மை உடையது அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு தரவின் சராசரியானது 20.6 மற்றும் அதன் மாறுபாட்டு கெழு 18.75 எனில் அதன் திட்ட விலக்கத்தை காண்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சராசரி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க. சராசரி 25.6. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 18.75. நமக்கு என்ன வேணும்? திட்ட விலக்கம் வேணும். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. கோஎஃபிஷியன்ட் 18.75 ஈக்குவல் டு சிக்மா பை 25.6. இப்போ சிக்மா வந்து என்னது? திட்ட விலக்கம் வந்து 18.75 25.6ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கும். எவ்வளோ வரும்? 4.8 வரும். சார் இங்கே ஒரு 100 இருக்கு, அதை போட விட்டுட்டேன். ஃபார்முலா ஒரு 100 இருக்கு இல்லைங்களா? அப்போ இங்கே இடத்துல ஒரு 100 வரும். இதுக்கு வந்து 4. அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் வந்து 100. சராசரி மற்றும் தொடர்பு நமக்கு என்ன தெரியும்? கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு 100. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட மதிப்பு வந்து 100. அப்போ சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இது ரெண்டும் 100ஆ இருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 100ஆ இருக்குன்னா சிக்மாவும் எக்ஸ் பாரும் எப்படி தான் இருக்கணும்? சமமா இருக்கணும் மேடம். சமமா இருக்கணும்.
தேங்க்யூ மேம் அண்ட் தேங்க்யூ சார். அவ்வளோதான். இந்த புள்ளியல்ல 6லேருந்து 10 வகுப்பு வரைக்கும் உள்ள சப்ஜெக்ட்ஸ் சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா உங்களுக்கு டெக்ஸ்ட் லிங்க் போடுவாங்க சார். பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா எல்லாருக்கும்? யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. நம்ம இந்த வகுப்பு கணித வகுப்பு ஆரம்பிக்கும் போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அதாவது குறைஞ்சபட்சம் 15 மார்க்குக்கு உறுதிப்படுத்திடுவோம் அப்படின்னு. ஸோ இந்த 6வது செக்ஷன்லயே நம்ம 15 மார்க்கை கிராஸ் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம வகுப்பை கவனிச்சவங்களுக்கு தெரியும். மேடம் நான் கடைசியாக நடத்தின அந்த ட்ரையாங்கிள் அண்ட் ப்ராப்பர்ட்டி அதில் ஒரு 2 கேள்வி, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 3லேருந்து 5 கேள்விகள் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ நெருக்கி நம்ம 15 மார்க்கை இன்னையோட நம்ம கிராஸ் பண்ணுறோம். நம்ம டார்கெட்டை தாண்டி தான் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வகுப்புகள் வரும்பொழுது இன்னும் நிறைய மதிப்பெண் கிடைக்க தான் வாய்ப்பு இருக்குங்கிறத மனசில் வச்சிங்க. டெஸ்ட் இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை நம்ம யூடியூப் வீடியோவை ரிவைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு தடவை நம்மளை கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி கிளாஸை முடிச்சுக்குவோம்.